ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அடிகனமான பேன் சூடு பண்ணிக்கலாம். அதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு சுகர் வந்து மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போது தேன் கலரில் நம்மளுக்கு சுகர் சிரப் வந்து மாறி இருக்கு பாருங்கள். இப்போது கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது இன்னும் கொஞ்சம் கலர் வர்றதுக்காக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா சூடாக இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து தெரிக்கும். அதனால் சைடில் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் வந்து நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ இது கூட நட்ஸ் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி இதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கலரில் திராட்சை எடுத்திருக்கேன். 2 கலரில் டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறமா பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த சுகர் சிரப்பில் நட்ஸ் வந்து நல்லா வேகணும். கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் கேக் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். அப்போது நட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாகி வந்துடும். இந்த ப்ளம் கேக்கில் உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் சேர்க்க விருப்பமோ அந்தளவுக்கு உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் நட்ஸ் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு கேக் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நட்ஸ் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாகி வந்திருக்கு. இந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் வற்றி வரணும். அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போது இதை ஆற விட்டுருங்க அப்படியே. இப்போது ஒரு ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது ஒரு பவுலில் 2 முட்டை அளவு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க விஸ்கை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டர் இருந்தால் வேகமாக பீட் பண்ணிடலாம். விஸ்க் இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். பட் டேஸ்ட் எல்லாம் சேமாக தான் இருக்கும். இப்போது இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பீட் பண்ணி எடுத்தாச்சு. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சுகரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பீட்ரு யூஸ் பண்ணோன்னா சுகர் வந்து மேலே தெரிக்கும். இந்த மாதிரி லைட்டாக கலந்துட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பீட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பீட் பண்ணி எடுத்தாச்சு. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். இப்போ இது கூட நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கேக்குக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும். இப்போது ஒரு ஃபில்ட்ரு வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொக்கோ பவுடர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி
கோகோ பவுடர் சேர்க்காமல் ப்ளம் கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முட்டையோட ஃப்ளேவர் வந்து வராமல் தான் இருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு சாக்லேட் கலரில் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு கேக் டீன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கேக் மிக்ஸ் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் தான் இருக்கணும். பாருங்கள், நம்ம வந்து இந்த கேக் மிக்ஸில் பால், தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணலை. நாம் ரெடி பண்ணியிருந்த முட்டையோட மிக்ஸ்லேயே இது நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. உங்களுக்கு ஒருவேளை மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தால் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி விடும்போது உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் நம்மளுக்கு வெளியில் வந்துடும். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வரும். இப்போது இது மேலே கொஞ்சமாக நட்ஸு, இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த நட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் மேலே இந்த மாதிரி தூவிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வச்சு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமான எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக முந்திரியையும் போட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேக் மிக்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 45 to 50 மினிட்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அவனை பொறுத்து பேக்கிங் டைம் வந்து மாறும். எனக்கு வந்து இதை பேக் பண்ணுறதுக்கு 50 மினிட்ஸ் வந்து டைம் வந்து ஆச்சு. இப்போது கேக் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை வெளியில் எடுத்துடலாம். கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கவிழ்த்து விட்டுருங்க. சூடாக இருக்கும்போது கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும். இப்போது பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கேக் வந்து நல்லா ஸ்பான்ச்சியாக சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே சாக்லேட் ஃப்ளேவரில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.